ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பீஸ் குருமா செய்ய போகிறேன். பட்டை லவங்க ஏலக்காய் போட்டேன். அடுத்தது கொஞ்சம் பூண்டும் இஞ்சியும் நான் வெட்டி வச்சுருக்கேன். தூளாக அது போட்டேன். நான் இஞ்சி பூண்டை நசுக்கி போடல, தூளாக தான் போடுறேன், கட் பண்ணி போடுறேன். நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு பண்ணுறதுனால அந்த ஃபோக்கஸ் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், ரொட்டிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லியோட தோசைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் போடுறேன். தூள் உப்பு கொஞ்சம் போடுங்க. எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான், தூள் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் சாட்டே ஆகிடும். நான் அந்த பட்டாணிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நல்ல ஸ்மெல் வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த தக்காளியை எடுத்து போட்டுடுறேன். தக்காளியை போட்டுறேன். தக்காளி, வெங்காயம், பட்டை லவங்கம், அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஒரு மசாலா மாதிரி வரணும், சுருண்டு வரணும். கருவேப்பிலை போட்டேன். இப்போ மிளகாத்தூளும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், வெறும் மிளகாத்தூள். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள். இதுக்கு தான் காரம். இது கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் அந்த 2 பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம். இது குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா கலர் வந்துருச்சு பாருங்க. மிளகாத்தூள் போட்டோன்னே கலர் வந்துருச்சு.
அப்புறம் இந்த வேக வச்ச பட்டாணியை இதில் போட்டேன். நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ஒரு 5-6 விசில் கொஞ்சம் உப்பு போட்டு 5-6 விசில் ஸ்டீம் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி வெந்துருச்சு. ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது, ஏன்னா மசாலாலே அது கொஞ்சம் வெந்துடும். மசாலா ஊற்றினாலே கொஞ்சம் வெந்துடும். ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுங்கள், கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க மசாலா சேர்க்கும் போது. இப்போது இந்த தேங்காய், 2 பச்சை மிளகா, சோம்பு, பொட்டுக்கடலை, ஒரு 4 முந்திரி பருப்பு, இவ்வளோதான் இதை அரைச்சிருக்கேன். இதை நான் ஊற்றுறேன். இதுதான் மெயின் மசாலா இதுக்கு, இந்த குருமாவுக்கு. வெந்நீர் கொஞ்சம் ஊற்றுங்க. வெந்நீர் ஊற்றி இன்னும் கொஞ்சம் வெந்நீர். நான் இந்த மல்லித்தழையை இதில் போட்டுடுறேன். கொஞ்சம் மூடி போட்டு மூடிடுறேன். இந்த அது வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். வேணும்னா ஆட் பண்ணிக்கோ. கிளாஸ் இது கவர் போட்டு மூடிடுறேன். கொஞ்சம் நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் ஆகட்டும். முடிஞ்ச பிறகு ஃபைனலாக சொல்கிறேன் நான். இப்போது முடிய போது இறக்க போகிற டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இது வீட்டிலே நான் செஞ்சது தான், அது ரெடிமேடாக பண்ணுறது. போட்டுட்டு இந்த பாருங்க, திக்னஸ் வேணால் திக்னஸ்க்கு கொஞ்சம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இது போதும். அதனால் பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த பவுலில் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். நான் ரேண்டமாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பண்ணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருந்து வேறு ஏதாவது டிஷ் ஏதாவது பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.